12th max exercise 4.5ல 10th sum find the number of solution. இதுக்கு எத்தனை சொல்யூஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம எப்படி தனித்தனியாக எழுதிக்கலாம் அப்படின்னா, இங்கே 2 டேர்மாகவும் இங்கே இருக்கிற ஒரு டேர்ம் எடுத்துக்கொண்டு போய் ரைட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு tan இன்வர்ஸுக்கு ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. ரெண்டு டேனை வந்து கம்ப்ரைஸ் பண்ணி ஒரு ஃபார்முலா எழுதிக்கலாம். tan இன்வர்ஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் பி ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி divided by 1 minus AB இப்படி எழுதிக்கலாம். இதே என்ன செஞ்சுக்கலாம், சைமல்டேனியஸாக செஞ்சிடலாம். இப்போ நம்ம இங்கே இருக்கிற ஈக்குவேஷன் ஃபார்மேட்லேயே அப்படியே செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட்டு ரெண்டுத்தை எடுத்து சால்வ் பண்ணுவோம், அதுக்கு வர ஆன்சரை வச்சு இதோட சால்வ் பண்ணுவோம். இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அப்போ திருப்பி இன்னும் நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்கும் இல்லையா. அதனால் ஜஸ்ட் என்ன செஞ்சுக்கிறோம், ரெண்டாக குரூப் பண்ணிக்கிறோம். இதில் ரெண்டுமே பாசிட்டிவ், இந்த பக்கம் இதுலேருந்து ஏதாவது ஒரு டேர்ம் இங்கே ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா நெகட்டிவ் ஆகிடும். அப்போ நெகட்டிவ்க்கும் நம்மளுக்கு ஃபார்முலா இருக்கு இல்லையா. tan இன்வர்ஸ் ஆஃப் ஏ மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் a மைனஸ் பி டிவைடட் பை 1 ப்ளஸ் ஏபி. ஓகேவா. நான் இங்கே என்ன செஞ்சுக்கிறேன், இந்த ரெண்டு டேர்மை இங்கே ரிட்டைன் பண்ணுறேன். இங்கே tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்குல்லையே, அதை மட்டும் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போயிடுறேன். எந்த ரெண்டு டேர்மை குரூப் பண்ணாலும் நம்மளுக்கு கடைசியில் ஆன்சர் ஒன்றா தான் கிடைக்கும். ஓகேவா. tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன்னையும் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரிட்டைன் பண்ணுறேன். இங்கே tan இன்வர்ஸ் ஆஃப் 3x, இங்கே tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா, அதை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகும்போது மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு மாறிடும். ஓகேவா. இந்த ஃபார்முலாஸ் தான் இதுக்கு இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இம்ப்ளைஸ் tan இன்வர்ஸ் ஆஃப், இது a ப்ளஸ் பி ஃபார்மேட், இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் a ப்ளஸ் பி டிவைடட் பை 1 மைனஸ் a இன்ட்டு பி. ஓகேவா. விச் இஸ் ஈக்குவல் டு, இங்கே மைனஸில் இருக்குது. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் a மைனஸ் பி டிவைடட் பை 1 ப்ளஸ் a இன்ட்டு பி. 3x இன்ட்டு எக்ஸுங்கிறது 3x ஸ்கொயர்னு ஆகிடும். ஓகேவா. இப்போ இந்த tan இன்வர்ஸ் கேன்சல் ஆகி உள்ளார இருக்க வேல்யூ மட்டும்தான் நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கும். ஸோ இங்கே -1 + 1 கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி என்ன இருக்கும் அப்படின்னா, tan இன்வர்ஸ் ஆஃப் 2x டிவைடட் பை 1 மைனஸ் x மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 3x மைனஸ் எக்ஸுங்கிறது 2x டிவைடட் பை 1 ப்ளஸ் 3x ஸ்கொயர். ஓகேவா. இப்போ இந்த உள்ளார இருக்கிற வேல்யூஸை மட்டும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ 2x டிவைடட் பை இது உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு ஆகிடும். ஸோ 2 இருக்குது 1 நம்பர்ஸு. ஸோ 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு ஆகிடும் இங்கே, விச் இஸ் ஈக்குவல் டு 2x டிவைடட் பை 1 ப்ளஸ் 3x ஸ்கொயர். இப்போ இதை நம்ம அப்படியே சால்வ் பண்ணி நம்மளுக்கு எத்தனை சொல்யூஷன்ஸ் கிடைக்குதுன்னு பார்க்க போகிறோம். இங்கே போய் நம்ம என்ன செய்யக்கூடாது, 2xையும் 2xையும் கேன்சல் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நம்பர் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸோட கவுண்ட் வந்து நம்மளுக்கு குறைஞ்சிரும். ஸோ நம்மளுக்கு ஃபுல்லான கரெக்டான ஆன்சர் வரணும், கரெக்டான சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்னா இங்கே போய் நம்ம எக்ஸை நம்ம கேன்சல் பண்ணக்கூடாது. எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து ஒரு பக்கமாக கொண்டு வந்துடணும். எத்தனை நம்பர் ஆஃப் எக்ஸ் இருக்கோ அத்தனையும் அப்படி தான் கொண்டு வரணும். இப்போ சப்போஸ் நீங்கள் எக்ஸை கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸினுடைய பவர் ரெடியூஸ் ஆகிடும். நம்மளுக்கு சொல்யூஷன் வந்து எத்தனை சொல்யூஷனுங்கிறதோ அது வந்து கரெக்டாக கிடைக்காது. ஓகேவா. இப்போ புரியுதா. ஸோ 2x இன்ட்டு 1 ப்ளஸ் 3x ஸ்கொயர் ஈக்குவல் டு 2x இன்ட்டு இந்த 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுறேன். உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்க 2x ப்ளஸ் 6x க்யூப்னு இருக்கும். இங்கே 4x மைனஸ் 2x க்யூப்னு இருக்கும். உள்ளார எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஓகேவா. இப்போ எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வந்துடுங்க. 6x க்யூப் ப்ளஸ் 2x லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் லெஃப்ட்டுக்கு கொண்டு வந்துடுங்க. ப்ளஸ் 2x க்யூப் மைனஸ் 4x ஈக்குவல் டு 0. இப்போ எந்தெந்த டேர்ம்ஸ்லாம் சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ சிம்பிளிஃபை பண்ணிக்கங்க. 8x க்யூப் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் 2x ஈக்குவல் டு 0. இப்போ இந்த 2xங்கிறத வெளியில் காமனாக எடுத்துக்கோங்க. ஸோ காமனாக எடுத்துட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், 4x ஸ்கொயர் மைனஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போயே இந்த 2xை வெளியில் தானே எடுக்கிறோம் அப்படின்னா வெளியில் எடுத்தாலும் இண்டிவிஜுவலாக ஒரு டேர்மையும் ஈக்குவேட் பண்ணுவோம். இப்போ இந்த 2xே போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு என்ன இருக்கும், வெறும் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம்ஸ் மட்டும் இருக்கும். அப்போ அதனுடைய டிகிரி 2னா நம்மளுக்கு எத்தனை சொல்யூஷன்ஸ் இருக்கும், 2 சொல்யூஷன்ஸ் தான் இருக்கும். ஆனால் மொத்தத்தில் இங்கே என்னது, இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா 3 சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். ஓகேவா. அப்போ நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் மாறும்போது ஆன்சர் தப்பாயிடும் இல்லையா. அதனால் நம்ம இங்கே போய் நம்ம கேன்சல் பண்ணக்கூடாது. இந்த ஃபைனல் இதில் கண்டுபிடிக்கும் போது ஜஸ்ட் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி எல்லாத்தையும் ஒரு பக்கமாக கொண்டு வந்து அதுலேருந்து எத்தனை சொல்யூஷன்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். ஓகேவா. அப்போ 2x இஸ் ஈக்குவல் டு 0ன்னு பண்ணுங்கள். அடுத்தது 4x ஸ்கொயர் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ x இஸ் ஈக்குவல் டு 0ன்னு ஒரு ஆன்சரு. இதை ஈக்குவேட் பண்ணுங்கள். ஈக்குவல் டு 1ன்னு ஆகிடும். இம்ப்ளைஸ் x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/4. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஃபர்தராக ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/2ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ எக்ஸுக்கு எத்தனை சொல்யூஷன்ஸ், +1/2 -1/2 0.
எக்ஸுக்கு மொத்தம் 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/2. அப்போ 3 சொல்யூஷன்ஸ் கிடைக்குது. ஸோ எழுதிடணும் ஃபைனலாக. தேர்ஃபோர் இட் ஹேஸ் 3 சொல்யூஷன்ஸ். ஓகேவா?